மாலை மாறிடுச்சு. என் மாமா என் கழுத்துல போட இருந்த தாலி வச்ச மாலை எப்படியோ அந்த அபிக்கு போயிடுச்சு. சூப்பர். என்னடா இந்த மாலையில எப்படி தாலி வந்துச்சுன்னு யோசிச்சேன். இல்ல உங்க வேலை தானா? நீங்க 3 பேரும் சேர்ந்து என்னையும் சஞ்சீவியும் ஏமாத்த நினைச்சிருக்கீங்க. ஆனா அந்த சாமி மாலைய மாத்தி விட்டு உங்களை ஏமாத்திருச்சு. முத்தழகு, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், இவங்க 2 பேர் கூட சேர்ந்தா உன் வாழ்க்கைய இவங்க அழிச்சிருவாங்கன்னு. ஆனா நீதான் கேக்கல. இப்ப பாத்தியா, 2 பேரும் சேர்ந்து சஞ்சீவை ஏமாத்துற அளவுக்கு உன்னை ஃப்ராட் ஆக்கிட்டாங்க. முத்தழகு, முத்தழகு, என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத நான் சொல்றேன் சஞ்சீவ். இன்னைக்கு உனக்கும் முத்தழகுக்கும் நடக்க இருந்தது பரிகாரம் இல்ல, கல்யாணம். முத்தழகு உன்கிட்ட சொன்ன இந்த குறி, தோஷம், பரிகாரம் இது எல்லாமே போய். சஞ்சீவ், நீ முத்தழகு கழுத்துல போட இருந்த மாலையில தாலிய மறைச்சு வச்சு உன்னை அவ கழுத்துல மாலைய போட வைக்க பாத்திருக்காங்க. ஏன் நல்ல நேரம் அந்த தாலி மாலை மாறி கடைசியில என் கழுத்துக்கு வந்துருச்சு. இல்லனா சஞ்சீவ், நீ உனக்கே தெரியாம முத்தழகு கழுத்துல தாலி கட்டியிருப்ப. முத்தழகு, அவ சொல்றதெல்லாம் உண்மையா? உன்கிட்ட தான் கேக்குறேன், அவ சொல்றது உண்மையா? ஆமா மாமா. நீ பரிகாரம்னு சொன்னோன்னு என்ன எதுன்னு கேட்காம வந்தேன் பாத்தியா? என் நம்பிக்கை உடச்சிட்டல்ல. மாமா என்ன மன்னிச்சிரு மாமா. உன்னை கட்டிக்கிற ஆசையில இப்படியெல்லாம் நான் பண்ணிட்டேன். சஞ்சீவ், முத்தழகு மேல கோவப்படாத. முத்தழகு இப்படி பண்ண தோ இவங்க 2 பேரும் தான் காரணம். ஐயோ, இப்படி அநியாயமா இவங்கிட்ட மாட்டி விட்டுட்டாளே. இவன் சும்மாவே அடிப்பானே. இது ரெண்டையும் பார்த்தா ஃப்ராடுன்னு தெரியுது. இவங்க கூட எல்லாம் எதுக்கு நீ சேர்ற? இனிமே இவங்க கூட சேர்றத நான் பார்த்தேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் கும்பிடுற சாமியும் என் அக்காவும் இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. வரட்டா? மேகல, மேகல. இந்த வரங்க. சீக்கிரம் வா. என்னங்க? கோயிலுக்கு போனவங்க திரும்பி வர நேரம். சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் ரெடி ஆயிருச்சு. என்னப்பா பாண்டி, பரிகாரம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? 2 பேரும் மாலை மாத்திக்கிட்டீங்கல்ல? பரிகாரமும் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் போய். பரிகாரம் பொய்யா? என்ன பாண்டி சொல்ற? ஆமாப்பா, இந்த குறி சொன்னது பரிகாரம் எல்லாமே பொய் தான். இதோ எல்லாம் இவன் நடத்தின நாடகம். இல்ல பாண்டி, என்னதால நடந்துச்சு? விளக்கமா சொல்லல.
கண்டவங்க பேச்ச கேட்டு இவ கழுத்துல நான் தாலி கட்டணும்னு குறி சொல்றவங்கள கூப்பிட்டு தோஷம் பரிகாரம்னு அது இதுன்னு சொல்லி நம்மளையும் நம்ப வச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் முத்தழகு கழுத்துல போட வேண்டிய மாலையில தாலிய வச்சு அத அவ கழுத்துல போட வைக்க பாத்திருக்கா. கோவில்ல அபியெல்லாம் மாலை மாறிச்சு. இல்லனா இவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரியா இருக்கும். என்னன்னு எனக்கே தெரியாம இவ கழுத்துல தாலியை கட்டியிருப்பேன். ஏன் முத்தழகு இப்படி பண்ண? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லு. ஏண்டி, நாங்க தான் உனக்கு ஏற்கனவே பாண்டிய கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இம்புட்டு அவசரம்? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? மேகலை கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். முத்தழகு எங்க மேல ஏதாவது கோவமா? அதனால அப்படி பண்ணியா? அதான் அப்பா கேக்குறாங்கல்ல, சொல்லு. எனக்கு உங்க யார் மேலயும் கோவம் இல்ல, அந்த அபி மேலதான் கோவம். அபி உன்னை என்ன பண்ணாங்க? அந்த அபி என் கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் இப்படி பண்ண. நான் அந்த அபியை ஜெயிக்கணும், என் மாமனை நான் கட்டிக்கணும். அதுக்காக நான் இது மட்டும் இல்ல, எதுனாலும் பண்ணுவேன். முத்தழகு, நீ அந்த அபியை ஜெயிக்கணும்னு நினைச்சு பண்றதெல்லாம் உனக்கு எதிராக தான் முடியுது. இன்னைக்கு கூட பாண்டி உன் கழுத்துல கட்டுவான்னு நீ ஆசையா வாங்கின தாலி அபி கழுத்துக்கு தானே போயிருக்கு. கழுத்துக்கு தானே போயிருக்கு, மாமா அவனை கட்டி விடலையே, விடுங்க. முத்தழகு, இப்படி நீ உனக்கே சமாதானம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனா நீ அவசரப்பட்டு பண்றதெல்லாம் அந்த அபிக்கு சாதகமா தான் போய் முடியுது. கோவப்படாத முத்தழகு, நாங்க உன் நல்லதுக்கு தானே சொல்றோம். நீ முதல்ல அபி உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவான்னு நீ பயப்படுறத நிறுத்து. உனக்கும் உன் மாமனுக்கும் குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கும்னு நம்பு. முத்தழகு, சஞ்சீவ் தான் கழுத்துல கட்டுவான வச்சிருந்த தாலி சஞ்சீவால என் கழுத்துல வந்து விழுந்தது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும், முத்தழகு சஞ்சீவை ஏமாத்தியாவது கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ இன்னைக்கு அந்த சாமி அருளால மாலை மாறினதுனால தப்பிச்சுது. இல்லனா சஞ்சீவ் தனக்கே தெரியாம முத்தழகு கழுத்துல தாலி கட்டியிருப்பா. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்திருந்தா, ஐயோ, என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. தங்கச்சி, தங்கச்சி, கதவு திறமா. தங்கச்சி, நீ இன்னும் கிளம்பலையா? எங்க? என்ன எங்கயா? இன்னைக்கு உனக்கு ஹாஸ்பிட்டல்ல ரெகுலர் செக்கப்மா, போக வேணாமா? இல்லண்ணா, நான் வரல. என்னம்மா, என்னாச்சு? இல்லண்ணா, வர வர உடம்பு ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆயிடுது. ஆட்டோல இங்க இருந்து டவுன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா, அதனால தான் வேண்டான்னு சொல்றேன். என்ன தங்கச்சி, உடம்பு அசதியா இருந்தா டாக்டர் கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடு. அதை விட்டுட்டு செக்கப்புக்கு வரமாட்டேன்னு சொல்ற? கர்ப்ப காலத்துல செக்கப் தாமா முக்கியம். மாமா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இல்லண்ணா, இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுருங்க, அடுத்த தடவை பாத்துக்கலாம். நீங்க கிளம்புங்கண்ணா.
என்ன தங்கச்சி செக்கப்புக்கு வரமாட்டேங்குது? இப்ப என்ன பண்றது? பாண்டி கேட்டா பதில் சொல்ல முடியாதே. சரி, கேட்டா சமாளிப்போம். இப்ப கிளம்புவோம். பாண்டி, அபிய ரெகுலர் செக்அப் பண்ண ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன். அதுக்கு அபி வந்து எனக்கு ரொம்ப உடம்பு அசதியா இருக்கு, என்னால ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிருச்சு பாண்டி. எனக்கு என்னமோ அவங்க உடம்பு அசதியால ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன மாதிரி தெரியல, மனசு அசதியால தான் வரலன்னு சொன்ன மாதிரி தெரியுது. ஆமா பாண்டி, முகத்தை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. சரி போல, நீ போ. அபி ரெகுலர் செக்கப் போகாம இருந்தா தப்பா போயிடுமே. உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? எப்படியாவது செக்கப்புக்கு போக வைக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போய் கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கெல்லாம் எங்க கேம்ப் போடுறாங்கன்னு விசாரிக்கணும். கேம்ப் பத்தின டீட்டெயிலை யார்கிட்ட கேட்கறதுன்னே புரியலையே. சிஸ்டர். எஸ். இல்ல, இந்த கிராமமா போய் கேம்ப் எல்லாம் போட்டு இந்த சிகிச்சை எல்லாம் கொடுப்பாங்களே. எஸ். அந்த மாதிரி எங்க ஊருக்கு ஒரு கேம்ப் போடணும். அதை பத்தி யார்கிட்ட பேசணும்? டாக்டர் ஷீலாவை பாருங்க, அவங்களுக்கு தான் இத பத்தின டீடைல்ஸ் தெரியும். அப்படியா? அவங்க எங்க இருக்காங்க? அவங்க ரூம்ல தான் இருக்காங்க, போய் பாருங்க. இங்கயா? ஆமா. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? டாக்டர், எங்க ஊர்ல கர்ப்பிணி பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிரசவ காலத்துல அவங்களால பஸ் ஏறி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து செக்அப் பண்ணிக்க கஷ்டப்படுறாங்க. அதனால எங்க ஊர்ல ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டு எங்க ஊர் பொண்ணுங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியுமா? சார், மெடிக்கல் கேம்ப் போடுறதெல்லாம் பெரிய ப்ரொசீஜர். நான் தனியால முடிவு பண்ண முடியாது. நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் வேணா எங்க சுப்பீரியருக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அவங்க பார்த்துட்டு உங்க ஊர்ல கேம்ப் போடலான்னு சொன்னா நாங்க வந்து சர்வீஸ் பண்றோம். இது பாருங்க, நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்திலே சொல்லாதீங்க. எங்க ஊருக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஒரு கேம்ப் போட்டே ஆகணும். சார், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு ஊருக்கு கேம்ப் அலர்ட் பண்றது ரொம்ப பெரிய முடிவு சார். என்னால அதை தனியா எடுக்க முடியாது. எங்க சீஃப் டாக்டரை பார்த்து அவர்கிட்ட பேசி பாருங்க. அவரு ஓகே சொன்னா உங்க ஊர்ல கேம்ப் போடுறோம். ஓகே, பேசி பார்க்கறேன். சிஸ்டர். எஸ், சொல்லுங்க. இந்த சீஃப் டாக்டர் எங்க இருக்காங்க? சீஃப் டாக்டர் அதோ பேசிட்டு இருக்காரு பாருங்க. இது பாருங்க, பேஷண்ட கரெக்ட்டா பாருங்க. கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? டாக்டர். என்னம்மா? டாக்டர், உங்ககிட்ட இவர் பேசணுமா? நீங்க போய் பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். என்ன சார், சொல்லுங்க. சார், எங்க ஊர்ல கர்ப்பிணி பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் செக்கப் வந்து போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால எங்க ஊர்ல மருத்துவ முகாம் போடுறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு முகாம் போறதானே நல்ல விஷயம் தான். போட்டுட்டா போச்சு. நர்ஸ், டாக்டர். டாக்டர் சீலாவை நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே டாக்டர். அப்புறம் நம்ம ஊரு எங்க சார் இருக்கு? சார். அப்படியா? தென்காசி பக்கத்துல ஒரு கிராமம். அங்கயா? டாக்டர் கூப்பிட்டீங்களா? ஆமா. நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு உங்க ஊர்ல கர்ப்பிணி பெண்களுக்கு முகாம் போறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, நான் வரேன். உங்க ஊர் எது? தென்காசி பக்கத்துல டாக்டர். ஐயாபுரம்னு ஒரு கிராமம். அங்க நிறைய பேர் இருக்காங்க. சார், அந்த ஊர்ல மொத்தம் எத்தனை பேர் வசிக்கிறாங்க? அங்க எப்படியும் ஒரு 2000 குடும்பம் இருக்கும். அப்படிங்களா? ஓகே, சரி, ஓகே. நாளைக்கு கண்டிப்பா உங்க ஊர்ல கேம்போட ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே, இட்ஸ் ஓகே.
அப்பாடா, எப்படியோ டாக்டரை பார்த்து பேசி ஊர்ல முகாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இனிமே கிளம்ப வேண்டியதான். இந்த ஆஸ்பத்திரியில ரோட்ல அடிபட்ட ஒருத்தரை சேர்த்தோமே, அந்த ஆள் எப்படி இருக்கான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? எந்திரிங்க, இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. போது விடுமா. இங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காரு. அவரு சொல்லுங்க. எந்த ரூம்ல இருக்காரு? நேரா போனீங்கன்னா அந்த ரைட் சைடுல ஒரு வார்டு வரும். அப்படியே படுத்துக்கோங்க. பார்த்து பொறுமையா படுங்க. அந்த பக்கமா? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்புங்க. சரிங்க. மாத்திரை போட்டிருக்கீங்கல்ல, கொஞ்ச நேரம் தூங்குங்க. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். யார சார் பார்க்கணும்? இல்ல, ரோட் ஆக்சிடென்ட்ல. ஆமாங்க சார், என் புருஷன் தான் அவரு. நல்லா இருக்காரு இப்போ? நல்லா இருக்காரு, இப்ப பரவாயில்ல சார். சரி, அவரை பார்க்கலாமா இப்போ? இப்பதான் மாத்திரை போட்டாரு, தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? சரி விடுங்க, தூங்குறவரை தொல்லை பண்ண வேண்டாம். நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். வரேன். சார் நீங்க யாரு? நானா? உங்க புருஷன் ஆக்சிடென்ட் ஆயிருந்தப்போ அவரை கூட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தது நான் தான். ரொம்ப நன்றி சார். உங்களாலதான் இன்னைக்கு என் புருஷன் என் கூட இருக்காரு. நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும் சார். ஏன் சார் சிரிக்கிறீங்க? இது வரைக்கும் எல்லாரும் என்ன திட்டி தான் பார்த்துருக்கேன். முதல் தடவை என்ன பாராட்டுறீங்களே, அதான். வரேங்க. என்னங்க, நீங்க இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, எனக்கு தூக்கம் இல்ல. தண்ணி வேணுமா குடிக்க? வேணாமா. எங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தாரு. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னேன், அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு பார்க்காம போயிட்டாரு. யாருமா? பேரு கேட்க மறந்துட்டேங்க. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப அவர்தான் உங்களை காப்பாத்தி இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்ததா சொன்னாரு. என்னை காப்பாத்தின பொண்ணு கூட நானும் இன்னொருத்தரும் சேர்ந்துதான் என்னை காப்பாத்தினதா சொல்லுச்சு. என் உயிரை காப்பாத்தினதுக்கு அவரை பார்த்து ஒரு நன்றியாக சொல்லணுமா? அவர் இருக்காரா இல்ல போயிட்டாரான்னு கொஞ்சம் போய் பாருமா. இத பாக்குறேங்க. சரி. எங்க போனாலும் தெரியலையே. தம்பி, தம்பி, தம்பிங்க பாருப்பா. தம்பி, தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. தம்பி, தம்பி. போயிட்டாரே. என்னம்மா, என்ன காப்பாத்தினவரை பாத்தியா? அவர் வர்றாரா? இல்லைங்க, தம்பி தம்பின்னு அவரை பார்த்து கூப்பிட்டுட்டே போனேன். கூப்பிட்டது காதுல விழாம போயிட்டாருங்க. என் உயிரை காப்பாத்தினவரு என்ன தேடி வந்தோம், அவரை பார்த்து நன்றி சொல்ல முடியலையம்மா. விடுங்க, இன்னொரு நாள் பார்த்து நன்றி சொல்லிக்கலாம். பாண்டியோட அப்பா அம்மாவை பார்த்து பாண்டி ஜெயிலில் இருக்கிற விஷயத்த சொல்லான்னு பார்த்தா அதுவும் முடியல. நான் பாண்டி வீட்டுக்கு போற நேரமா பார்த்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு. என் உடம்பு சரியானதும் பாண்டி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து பாண்டி ஜெயிலில் இருக்கிற விஷயத்த முதல்ல சொல்லணுமா. ஊர் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்று அரசு சார்பாக இந்த ஊரில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை முகாம் நடத்தப்படுகிறது. ஊரில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவ முகாம். எனக்கு இதுல போய் கலந்துக்க வேண்டியதான். உங்க பேர் சொல்லுங்க. சரிதா. வாங்க. இங்க உட்காருங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்கம்மா.
பாண்டி நீ ரொம்ப சிறப்பான காரியம் பண்ணிருக்க. இப்பதான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்தேன். நீ தான் இந்த கேம்புக்கு ஏற்பாடு பண்ணியாமே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன்ன மாதிரி ஊருக்கு 4 இளைஞர்கள் இருந்தா தான் அந்தந்த ஊர் நல்லா இருக்கும். சரி, பக்கத்து ஊர்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்க. இதுல சில மருந்தெல்லாம் எழுதிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். இந்த மருந்தெல்லாம் கொடுத்து. ஓகே டாக்டர்.